राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्रगुरु स्वामी समर्थ रामदास महाराज की जय। இன்னும் 12 நாள் 11 நாள்ல நம்மளுடைய 500 வருஷ தவம், 500 வருஷ கனவு, 500 வருஷ போராட்டம், 500 வருஷ பொறுமை, இது எல்லாத்திற்குமான அழகான ஒரு விடியல் காத்துட்டு இருக்கு. 2 வாரத்துல சந்தோஷமா இருக்குல்ல? 2 வாரம் தான் ஜாஸ்தி. நான் சொல்றது கரெக்டா 11 நாள் 22ஆம் தேதி மதியம் ராம ஜன்ம பூமியில ராம் லல்லா அப்படி ஜம்முன்னு இருப்பான். ஹே ஜெய் ஸ்ரீராம் சொல்லும்போது எனக்கு சிலிர்க்கிறது. ஏன்னா அந்த ராமன் அந்த இடிபாடுகள்ல ஒரு டென்ட்டுக்குள்ள இருந்ததை போல ஒரு கொடுமையான விஷயம் என் லைஃப்ல இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை, இனி பார்க்கவும் முடியாது. இதுக்கு மேல வேற எதுவும் கொடுமையே கிடையாது. சத்தியமா நான் சொல்றேன். அப்படியே கொலை நடுங்கிட்டு என்ன என்ன பண்ணிட்டு இருக்கோம் நாம. ஐயோ ஐயோ இதுக்கு இருக்கோம் இத்தனை இந்துக்கள், இவ்வளவு கேவலமா போயிட்டோமேன்னு ஒரு 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 ஏலாசனம் தான் இருந்தது. நிஜமா சொல்ல ஒரு ஏழாமை. அப்ப அவங்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், டே திரும்பி என்னைக்கு உனக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி நீ கோவிலுக்குள்ள உட்காரு, அது வரைக்கும் வரமாட்டேன்டா அயோத்தியாவுக்கு. சரியா சொன்னா கிருஷ்ண பக்தன் தான், கிருஷ்ணன் தான் வசதி எனக்கு. ஆனா ராமன் அப்படி பார்க்க முடியல. கிருஷ்ணன் அப்படி இருந்தா கூட பெருசா பாதிச்சிருக்காரு. மாட்டுக்கார பய காட்டுக்குள்ளேயும் மேட்டுக்குள்ளேயும் மரத்தடியிலையும் இருந்தவன் தானே அப்படின்னு ஒரு பெரிய பாதிப்பு வந்திருக்காது எனக்கு. ராமன் பொழுது சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ன பொழுது அது அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஐயோ வேண்டவே வேண்டாம் சாமி, இனி தேசம் நன்றாகவே இருக்கட்டும். ராம ஜன்ம பூமி, அகண்ட பாரதம், சேதமில்லாத இந்துஸ்தானம், அதற்கான அஸ்திவாரம். அதுல ராஷ்டிரகுரு சமர்த்த ராமதாச வைபவம், எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு. மகாத்மாக்களுக்கும் சரீரத்துல ஜுரம் இந்த மாதிரிலாம் வருது. அவர்கள் அதை தாண்டி லோகக்ஷேமார்த்தமா இருக்கார்கள். நான் கண் கொண்டு பார்த்தது என் குருஜி அம்மா. சரீரத்தில் அத்தனை அசௌகரியங்கள் வந்திருக்கு. ஆனா நாமஜபம் பண்ணுன்னு சொல்றதையோ பஜனை பண்றதையோ இல்லாட்டி பக்தர்கள் வந்தா விஷயம் சொல்றதையோ நிறுத்தினதே இல்லை. அதுக்கப்புறம் நான் பார்த்தது நம்ம சாந்தானந்தபுரி மகாராஜ். அவள்னா சரீரத்துல ஒரு இன்கன்வீனியன்ஸ் பத்தி யோசிக்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் நான் பார்த்தது திருக்குறுங்குடி ஜிஎஸ் சுவாமி. பைபாஸ் ஆபரேஷன்லாம் பண்ண கூட நிறைய நேரம் உட்காந்து எல்லாத்தையும் பேசுவார். அப்புறம் நம்ம ஜிஎஃப் ஆழ்வார்த்தனரி ஜிஎஃப் சுவாமி. அப்பா அது எப்படி சரீரத்தினுடைய அசௌகரியங்கள் எல்லாம் ஓரம் தள்ளிட்டு இருக்க முடியுமா? நான் பார்த்தவர்கள்
நம்ம புதுப்பெரியவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள், நான் தூத்துக்குடியில் அவரை நேரடியாக தரிசனம் பண்ணியிருக்கேன், சேவிச்சிருக்கேன். ரொம்ப தள்ளாம அப்ப சுவாமிக்கு அப்ப கூட அந்த பிரசன்னம், அப்ப கூட அத்தனை அழகா அவருக்கு ஜோரான அந்த ஸ்ரத்தை, அந்த கனிவு, அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது. அந்த மாதிரி பீதர், அங்கதான் சமர்த்த ராமதாசர் நரஹரின்ற ஒருத்தனை மீட் பண்றார். அவருக்கு ஜுரம் வந்து 2 நாள் அவர் முடியாம கிடக்கும் பொழுது மேலுக்கு சுகமில்லைன்னு சொல்லுவா. கேரளால ரொம்ப அழகா இருக்கும் அந்த வார்த்தை. நோவு சாத்திக் கொண்டுள்ளார் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய வார்த்தை. உடம்புக்கு முடியல அப்படின்னு சொல்றது சாதாரண கிராமங்களுடைய பாஷை. எனக்கு முடியலன்னு சொல்லவே மாட்டா. உடம்புக்கு முடியல, மேலுக்கு ஜுரம், மேலுக்கு சரியில்லை, இப்படிதான் வார்த்தைகள் பேசுவேன். ஏன்னா ஆத்மா வேற, உடம்பு வேற. ஆனா மகாத்மாக்களுடைய சரீரம் நம்ம எல்லாருக்கும் நன்மை செய்யறதுனால அதுக்கு ஒத்தாசம் பண்றதுக்கு யாராவது கிடைப்பார்கள். அது பகவான் வந்து அத்தனை அழகா ஜோரா அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்துடுறான். உடம்பை யார் மூலமாகவாவது பகவான் நமக்கு சரி பண்ணி கொடுப்பான். அதற்கு ஒத்தாசம் பண்றதுக்கு யாரையோ சுவாமி அனுப்பிடுவார். சமர்த்த ராமதாச பீதர்ல இருந்து கிளம்பி பல ஊர்கள் வழியா துல்ஜாபூர் வரார். துல்ஜா பவானி, துல்ஜா பவானி உக்ர ரூபிணி. அவர் கூடவே தான் இந்த நரஹரியும் வரான். அந்த உக்ர ரூபத்தை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுறார். ஒரு காலகட்டத்தில் நம்ம ஆதிசங்கரர் நிறைய மூர்த்திகளுடைய உக்ரத்தை சாந்திப்படுத்துறதுக்காக யந்திரங்கள்லாம் வச்சார் அப்படின்னு காண கிடைக்கிறது. அதே மாதிரி சுவாமி ராமானுஜர் வந்து நம்ம திருமலையில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய கோபத்தை தணிப்பதற்காக ஸ்ரீனிவாசருடைய அந்த ஸ்ரீனிவாசர் நம்ம சேவிச்சுட்டு வருவோம் இல்லையா, அங்க ஒரு நரசிம்மர் இருப்பார். பிரதட்சணம் பண்ணிட்டு வரும்போது நரசிம்மர் இருப்பார் பாருங்க. அவரு திருமலையில் வேற ஒரு இடத்துல இருந்தார். சுவாமி ராமானுஜர் தான் அவரை கோவிலுக்குள்ள கொண்டு வர. ஏன்னா அவருடைய உக்ரம் அடங்கணும், காமாகணும். அது மாதிரி நம்ம திருவனந்தபுரத்துல பார்த்தோம்னா நரசிம்மருடைய உக்ரம் குறையறதுக்காக டெய்லி ராமாயணம் வாசிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. கூடலழகர் கோவில்ல நான் பார்த்தேன், கல்லழகர் கோவில்ல பார்த்தேன்னா பிரதட்சணம் வரும் பொழுது கல்லழகர் கோவில்ல அங்க நரசிம்மர் உண்டு. அந்த நரசிம்மருக்கு மேல பார்த்தோம்னா ஓப்பனா இருக்கும், அதாவது மேல ரூஃப் இருக்காது, உத்தரம் இருக்காது. அவருடைய கோபம் அப்படியே ஆகாசத்துக்கு போற மாதிரி தான் அங்க ஒரு தொலை மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உக்ரத்தை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உண்டு. சமர்த்த ராமதாசர் துல்ஜா பவானிய பார்க்கிறார். உக்ர ரூபிணியா இருக்காள். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அவர் துல்ஜா பவானி கிட்ட சொல்றார், ஏ பவானி, நீ இப்படியே உக்ரமா இரு. அனுபூதி அப்படின்ற ஒரு பக்தைக்காக குக்கூர் அப்படின்ற ஒரு அசுரனை வதம் பண்ணவள் இந்த தேவி. அவள் அந்த இடத்துல செட்டில் ஆயிட்டா. அதனால அவளுக்கு துல்ஜா பவானி அப்படின்னு ஒரு திருநாமம். ஸோ உக்ர ரூபிணியா இருக்கும் பொழுது அவள் பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறா. அவள் சொல்றா, நீ இப்படியே உக்ரமா இரு. ஏன்னு கேட்டா இந்த தேசத்துல மகிஷாசுரன் போன்ற நிறைய அசுரர்கள்லாம் இந்த ஜனங்களை படாத பாடுபடுத்தின்னு இருக்கா. ஸோ நீ எப்பொழுதுமே இந்த உக்ரரூபமா இருந்து பக்தர்களை படாத பாடுபடுத்துறவர்களை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்கா. நிஜமாவே கோவில்கள் இருக்கக்கூடிய அந்த மூர்த்திகள், அந்த தெய்வங்களை நிஜமாவே தெய்வ ரூபமா ஆக்குறது யார் அப்படின்னு கேட்டா மகாத்மாக்கள், மகரிஷிகள், பக்தர்கள், இவர்கள்லாம் தானே அந்த மூர்த்தியை உயிர்ப்புடையதாக ஆக்கும்படியான பக்தி இவர்களுக்கெல்லாம் தான் இருக்கு. வெறும் சிலாரூபம் தானே.
ஆனா அந்த சிலாரூபத்துக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வ சக்திய அப்படி தூண்டி விடுறது அப்படின்றது பக்தர்களுடைய விசேஷமான ஒரு பக்தினாலே. அப்படியே அந்த துல்ஜா பவானிய பார்த்து பேசிட்டு இருக்கார். அது சமர்த்த ராமதாசர் எங்க போனாலும் எந்த கோவில்ல போனாலும் அந்த மூர்த்தியை பார்த்து அப்படி அவருக்கு என்னெல்லாம் தோன்றதோ பேசிட்டு இருப்பார். அவர் ஸ்ரீரங்கம் போயிருக்கார், ராமேஸ்வரம் போயிருக்கார், ஸ்ரீலங்கா போயிருக்கார், நிச்சயமா திருப்புல்லா நேத்தியே சொல்லிட்டு இருந்தேன். நிச்சயமா திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபனை பார்த்துருப்பேன். அவருடைய மதங்கள்ல திருவனந்தபுரம் அந்த லிஸ்டும் வர்றது. அப்ப என் பத்மநாபனையும் பார்த்திருப்பார், நிச்சயமாக பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பத்மநாபனை பார்க்காம இருப்பார். ஸோ இந்த மாதிரி நிறைய எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் சுவாமியோட பேசுறார். எப்படி திருமழிசை ஆழ்வார் போரிடமெல்லாம் பகவானோட பேசுவாரோ, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், திருக்குடந்தை, சாரங்கபாணி, இப்படி எல்லாம் அந்த மாதிரி இவரும் பேசுவார். அப்ப துல்ஜா பவானியை பார்த்து ஒரு பேசிட்டு இருக்கார். அப்ப இந்த இவர் கூடவே இந்த பீதர்ல இருந்து வந்த நரஹரியும் கைகூப்பி துல்ஜா பவானியை பார்த்துட்டு இருக்க. அவன் கண்கள்ல கண்ணீர். என்னமோ அவன் ரொம்ப பக்தியோட ரொம்ப ஸ்ரத்தையோட ஒரு குழந்தை அம்மா கிட்ட ரொம்ப ஆசையோட பார்க்கணும் அந்த மாதிரி பார்த்து லயப்பட்டு கிடக்கிறான். தன்னிலை மறந்து போயின்னு இந்த மாதிரி. சமர்த்த ராமதாசர் இதை பார்த்தா ரசந்து போறார். என்ன ஒரு பக்தி இந்த பயலுக்கு! இப்படிதானே லயப்படணும் சுவாமி கிட்ட. துருவன் பிரகல்லாதன் போல என்ன அழகான தபஸ் இவனுக்கு அப்படின்னு பிரமிச்சு போறார். துல்ஜா பவானியை பார்க்க உடனே அவருக்கு ஒரு அபங்கு வருது. ஆர்த்தி இன்னைக்கும் துல்ஜா பவானியோட ஆர்த்தி நம்ம சமர்த்த ராமதாசர் தான் ரொம்ப ஃபேமஸ். துர்கே துர்கட பாரி துஜவின சம்சாரி அநாதநாதே அம்பே கருணா விஸ்தாரி வாரி வாரி ஜன்ம மரணாதே வாரி ஹாரி படலோ ஆதா சங்கட நிவாரி. மராட்டி அவ ஜெயதேவ ஜெயதேவ ஜெய பாண்டுரங்கா அந்த மாதிரி துர்கே துர்கட பாரி துஜவின சம்சாரி அப்படின்னு பாடுவா. சரியா? ஜெயதேவி ஜெயதேவி ஜெய மகிஷாசுரமர்தனி சுரவர ஈஸ்வர வரதே தாரக சஞ்சீவனி. ஜெயதேவி ஜெயதேவி ஜெய மகிஷாசுரமர்தனி சுரவர ஈஸ்வர வரதே தாரக சஞ்சீவனி. ஜெயதேவி ஜெயதேவி இப்படிதான் பாடுவாவா. ஸோ திரிபுவனி புவனி பாகதாம் துஜயேசி நாஹி சாரி சமலே பரந்து ந போலாவே காஹி साही विवाद करिता पड़ीले प्रवाही ते तू भक्ता लागी पावासी लवलाही. जय देवी जय महिषासुरमर्थिनी सुरवर ईश्वर वरदे तारक संजीवनी. प्रसन्न वदने प्रसन्न होसी निजदासां क्लेशापसूनी सोडी थोड़ी भवभाषा अंबे तुजवांचून कोण पुरविला आशा नरहरि तल्लिन तल्लिन झाला पद पंकजलेशा. जय देवी जय महिषासुरमर्दनी सुरवर ईश्वर वरदे तारक संजीवनी. दुर्गे दुर्गट भारी तुजविन संसारी. இந்த சம்சாரத்துல இருந்து துர்கடங்கள்ல இருந்து நீதானே காப்பாற்றணும். அநாதநாதே அம்பே கருணா விஸ்தாரி. அநாதைகளுக்கு நீதான் நம்ம அவ்வளவு அழகா தாயா இருந்து அனுகிரகம் பண்றாய். வாரி வாரி ஜன்ம மரணாதே வாரி ஹாரி படலோ ஆதா சங்கட நிவாரி. திரும்ப திரும்ப ஜனன மரண சம்சாரத்துல மூழ்கிண்டு கிடக்கக்கூடிய நீதானே எங்களெல்லாம் காப்பாற்றணும். துன்பச்சூழற்றில் என்னை ரொம்ப அழகா இருக்கும். துன்பச்சூழலில் சிக்க வைத்த என்னை தூயவன் ஆக்கி வைத்தாய். ரொம்ப அழகா சொல்லுவோம் இல்லையா? ஸ்ரீசக்கர ராஜ சிம்ஹாசனேஸ்வரியில சொல்லுவோம் தெரியுமா? துன்பப்புடத்திலிட்டு தூயவன் ஆக்கி வைத்தாய் அப்படின்னு. அந்த மாதிரி இதுல சுத்தி சுத்தி இருக்கோம். நீ தானே காப்பாற்றணும்மா. ஜெயதேவி ஜெய மகிஷாசுரமர்த்தனி சுரவர ஈஸ்வர வரதே தாரக சஞ்சீவனி.
சுர வர ஈஸ்வரர்களுக்கெல்லாம் நீதானே ஈஸ்வரி, எல்லாருக்கும் சஞ்சீவினி நீதானேம்மா. மகிஷாசுர மர்தினி ஏ ஜெயதேவி ஜெயதேவி, திரிபுவனி புவனி பாகதாம் துச ஏசே நாகி. இந்த 3 லோகத்திலையும் உன்னை விட்டா வேற யாரு இருக்கா? சாரி ஸ்மரளே ஸ்மரளே பரந்து ந போலாவே காகி சாகி விவாத கரிதா படிலே பிரவாகி தேது பக்தாலாகி பாவசி லவலாகி. பிரசன்ன வதனே பிரசன்ன ஹோசி நிஜதாசா. அம்மா பிரசன்னமா அனுகிரகம் பண்ணுமா நிஜதாசனான இந்த ராமதாசனுக்கு. கிளேஷா பாசூனி சோடி தோடி பவ பாஷா. அழகா சொல்றார், அம்பே துஜ வாஞ்சூனு கோண புறவில ஆஷா. பொண்ணை விட்ட வேற யாரு என்னுடைய ஆசைகள்லாம் பூர்த்தி பண்ணுவா. இப்படி சொல்லிட்டு இருந்தவர் இந்த நரஹரியை பார்க்கிறார். நரஹரி தல்லின்னு ஜாலா பத பங்கஜலேஷா. நரஹரி மயங்கி போகும்படியான திருவடி தாமரைகள் உடையவளே அப்படின்னு பாடினார். பாட பாட ரொம்ப ரசிச்சு கேட்டு இருந்தான் இந்த நரஹரி. எப்படி இருக்கு? ஜெயதேவி ஜெயதேவி ஜெய மகிஷாசுரமர்த்தனி சுரவர ஈஸ்வர வரதே தாரக சஞ்சீவனி. ஜெயதேவி 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 ஜெயதேவி. அவன் அழகா ரசிக்கிறான். அப்பதான் திடீர்னு ஸ்ட்ரைக்காரதன் நரஹரி தல்லின ஜாலா. ஓ, அப்பதான் அவனுக்கு புரிகிறது, நரஹரி மயங்கி தன்னிலை மறந்து கிடந்து தியானம் பண்ணும்படியான துல்ஜா பவானி அப்படின்னு. அப்ப அவன் கண்கள்ல கண்ணீர் ஓடி வந்து சமர்த்த ராமதாசர் நமஸ்காரம் பண்ணிட்டான். என்ன சுவாமி இது? அம்பாளுடையதான பவானியினுடையதான ஆரத்தில என் பேரை சொல்லிட்டே சுவாமி. குழந்தை, நீ எப்படி மயங்கி கடந்தாய் தெரியுமா? இந்த துல்ஜா பவானி அனுபவிக்கிறோம்னா ஒன்ன மாதிரி அனுபவிக்கிறோம்டா. அதுவும் நீ இந்த சரீரத்துக்கு 2 நாள் கைங்கரியம் பண்ண பாரு பீதர்ல. இன்னொரு ராம கைங்கரியம் மாதிரியே பண்ணியடா கண்ணா. சத்தியம், இந்த சரீரம் என்னுடையது இல்லை, ராமனுடையது. நீ கைங்கரியம் பண்ணது எனக்கு இல்லை, ராமனுக்கு. அதனால ராமராயா சொன்னான்டா கண்ணா, இந்த துல்ஜா பவானி ஆரத்தியில உன் பேரையும் சேர்க்க சொல்லி. அதனால ராமராயனுடைய உத்தரவு துல்ஜா பவானிக்கு ஆனந்தம். அதனால தானா வந்துடுத்து அப்படின்னா அப்ப என்ன ஒரு மனசு இருக்கும் பாருங்க. அதுதான் மகாத்மாக்கள். அவளுக்கு நீங்க கிஞ்சித்து பண்ணா கூட அது அவ்வளவு பெருசா எடுத்துப்பா. அது நிறைய பேர்கிட்ட, நிறைய மகாத்மாக்கள் இடத்துல ரொம்ப அழகா பார்த்திருக்கேன் அந்த விசாலமான ஹிருதயம். ஆனா அவளையும் சில பேர் தப்பா புரிஞ்சுப்பா, அவளையும் சில பேர் அவமரியாதை பண்ணுவான் பொழுது ரொம்ப வருத்தமா இருக்கு. என்ன எப்படி இப்படி பண்ண முடியும் அப்படின்னு பிரமிப்பா இருக்கும். நிஜமாவே மகாத்மாக்களுடைய ஹிருதயத்துக்கு சமானமா உலகத்துல எதை சொல்றது? ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. அதுவே உயர்ந்தது. ஆனாலும் மகாத்மாக்கள் மகாத்மாக்கள் தான். இன்னைக்கும் துல்ஜா பவானியினுடைய ஆரத்தில இந்த நரஹரி தல்லின்னு ஜாலா பத பங்கஜ லேசா அப்படின்னு அந்த வாக்கியம் காண கிடைக்கிறது. ஸோ சமர்த்த ராமதாசர் பிரார்த்திச்சிருந்தா போலே துல்ஜா பவானி எல்லாருமே கொஞ்சம் உக்ரமாகி இந்த தேசத்தை நன்னாக்கட்டும். இந்துக்களுக்கு எல்லாருக்கும் மனோபலம், புத்தி பலம், தேகபலம், ஆன்மபலம், ஷரீரபலம் எல்லாம் கொடுக்கட்டும். பக்த விரோதிகளை தெய்வங்களே வதம் செய்யட்டும். பக்தர்கள் இன்னும் உற்சாகமாக, கோலாகலமாக, இன்னும் ஆனந்தமாக பக்தி பண்ணட்டும். அகண்ட ராமராஜ்யம், அகண்ட ஹிந்துஸ்தானம் ஸ்தாபிதமாகட்டும். இதுக்கப்புறமா அவருக்கு எங்க போறாரு தெரியுமா? ராமகிருஷ்ண ஹரி வாசுதேவ ஹரி எஸ் பண்டரீபுரம் போறார் நம்முடைய சமர்த்த ராமதாசர். பாண்டுரங்கா
பாண்டுரங்கா பண்டரிநாதா பண்டரிநாதா பாண்டுரங்கா. நாளைக்கு பண்டரிபுரம் போறோம் சமர்த்த ராமதாசரோட. சரியா? நாளைக்கு ஹனுமத் ஜெயந்தி, நாம சமர்த்த ராமதாசரோட பண்டரிபுரம் போறோம். என்ன லீலை இதெல்லாம்! இதான் லீலை. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம. ஸ்ரீராம ஜய ராம जय जय राम. जय बोलो सीता रामचंद्र भगवान की जय. जय बोलो समर्थ रामदास राष्ट्रगुरु समर्थ रामदास महाराज की जय. जय बोल दो. जय बोलो तुलजा भवानी की जय. राधे कृष्ण.